தேமுதிகவின் அரசியல் நிலவரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நடிகரும் கேப்டன் புகழ்பெற்றோருமான விஜயகாந்த் தலைமையில தேமுதிக என்ற கட்சி உருவாச்சு. கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளிலுமே தேமுதிக தனித்து போட்டியிட்டது. 232 தொகுதிகளில் முரசு சின்னத்திலையும், மீதம் இருக்கிற கடியநல்லூர், திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் மோதிரம் சின்னத்திலையும் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்ட கட்சி தலைவர் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். இருந்தாலும் 3 தொகுதிகளில் 20% வாக்குகளையும், 8 தொகுதிகளில் 15 இருந்து 20 வரையிலான வாக்குகளையும், 33 தொகுதிகளில் 10 இருந்து 15 வரையிலான வாக்குகளையும், 48 தொகுதிகளில் 7 இருந்து 10 வரையிலான வாக்குகளையும் இந்த கட்சி வேட்பாளர்கள் பெற்றாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி அமைச்சு 49 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. இதுல 29 இடங்கள்ல வெற்றி பெற்று விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா ஆனார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை தோற்கடிச்சு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரா அமர்ந்தாரு. இதன் மூலம் தேமுதிக தமிழக அரசியல்ல முக்கியமான கட்சியா உருவெடுத்தது. அந்த தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள்ல 7.9% வாக்குகள் தேமுதிகவுக்கு கிடைச்சது. அதன் பிறகு அதிமுகவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகிடுச்சு. அதன் பிறகு நடைபெற்ற 16வது மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி போட்டு 14 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதுல போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பை இழந்துடுச்சு. அதோட தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி 6.1 என்ற அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியோட இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சது. இந்த அணியின் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். இந்த தேர்தலில் 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பை இழந்துடுச்சு. இதே மாதிரி திருச்செந்தூர், வந்தவாசி, திருமங்கலம், பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தல்கள்லையுமே தனித்து போட்டியிட்ட தேமுதிக எல்லாத்துலயுமே தோல்வியை சந்திச்சது. இந்த நிலையில வருகின்ற தேர்தலில் ஏதாவது வெற்றி கூட்டணியோட இணைஞ்சு கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டிய நிலையில தற்போதைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டமிட்டு வராங்க. கடந்த 5 மாதங்களாக திமுகவோட தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில இப்போ தேமுதிக கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறாங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அடுத்த முதலமைச்சர் போட்டிக்கு தமிழக தேர்தல் களத்துல பலத்த யுத்தம் ஏற்பட்டுட்டு வருது. இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தவிர எப்படியும் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றிடணும் என்பதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மும்முரமா பணிகள் நடத்திட்டு வராரு. நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நடிகர் விஜயும் இந்த தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிறார். இவங்களோட சேர்ந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து 4 முனை போட்டி நிலவும்னு தெரியுது. இப்போ மெகா கூட்டணி அமையும்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வராருனாலும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு முக்கிய கட்சிகள் எதுவுமே இதுவரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கல. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட்னு உறுதியளிக்கப்பட்டது. ஆனா ராஜ்யசபா எம்பி தேர்தலில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படல. இந்த நிலையில அதிமுக தொடர்ந்து தோல்வி பெற்று வரதால ஏதாவது வெற்றி கூட்டணியில இணைஞ்சு தேமுதிக கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. அதிமுகவோட நிச்சயமா கூட்டணி கிடையாதுன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் மறுத்துட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கலாம்னு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நடிகர் விஜய் செவிசாய்க்கல. இந்த நிலையில திமுக கூட்டணியை பலப்படுத்திட்டா அதிமுகவை எளிதா தோற்கடிச்சிடலாம் என்ற புதிய வியூகம் திமுக தரப்புல அமைக்கப்பட்டு வருது. இதன் அடிப்படையில அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களான டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை திமுகவோட இணைச்சிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து இதற்கான திரைமறைவு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது.
இப்போ எந்த கட்சியோடையும் கூட்டணி வாய்ப்பு இல்லாத நிலையில டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திமுகவுல இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் ஆகிய ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கலாம்னு ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செஞ்சிருந்தாங்க. இதனால ரெண்டு பக்கமே காய்களை நகர்த்திட்டு வந்தாங்க. இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்துடைய வியூகம் மாறி இருக்கு. வர தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது சந்தேகமாகிவிட்ட நிலையில கடந்த மாதம் திமுகவோட கூட்டணி சேர்வது என்று உறுதி முடிவு எடுத்துட்டாங்க. இது தொடர்பா திமுக மேலிடத்துல அவர் பேசி வந்தாங்க. தனக்கு 15 தொகுதிகள் தரப்பட வேண்டும்னு அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால பேச்சுவார்த்தை இழுபறியாவே நீடிச்சிட்டு வந்தது. இப்போ திமுக தரப்புல தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் தரலாம்னு பேசப்பட்டு அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 8 தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கிடையில தேமுதிகவுடன் கூட்டணி வச்சுக்கலாம்னு விஜய் திட்டமிட்டுட்டு வந்தாரு. காரணம், தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளர்ல எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது தவிர பிரேமலதா விஜயகாந்த் நல்ல பிரச்சார பீரங்கியாக செயல்படுவார். இது மட்டும் இல்லாம இப்ப கேப்டன் விஜயகாந்த் மீது மிகப்பெரிய அனுதாப அலை இருக்கு. விஜயகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணிகளை சிறப்பா செய்வாங்க. இதனால அந்த வாக்கு வங்கி தனக்கு வந்து சேரும் என்ற ஒரு கணக்கு போட்டிருந்தாரு விஜய். இதன் அடிப்படையில தான் அவர் சமீப காலமா விஜயகாந்தை புகழ்ந்து பேசிட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் திமுகவில் இணைய போகும் தகவல் தெரிந்து அவர் ஏமாற்றத்துல உள்ளார்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில வருகின்ற ஜனவரி மாதம் தன்னுடைய கூட்டணி முடிவை தெரிவிப்பேன்னு கூறி வந்த பிரேமலதா விஜயகாந்த் இப்போ அதுக்கு முன்னாடியே திமுகவுடன் கூட்டணி என்ற தகவலை தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது.